श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 11வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். இஹைகஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பஷ்யாத்ய சசராசரம் मम देहे गुणाकेश यच्छान्यद्द्रष्टुमिच्छसि। விஸ்வரூப தர்ஷன யோகம் அனை கூப்பிடப்படுற இந்த அத்தியாயத்தில் முதல் 4 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் பகவானுடைய விபூதி ஐஸ்வர்யத்தினை பார்க்கணும் அப்படின்னு விரும்பி பகவான்கிட்ட ஆசையோடு கேட்டிருக்கான். அதுக்கு பகவான் 5வது ஸ்லோகம் 6 7வது ஸ்லோகத்தில் உடனே விஸ்வரூபத்தினை காட்ட தொடங்கிட்டார். அப்படி காட்ட தொடங்கி பேசுகிறார் பகவான். ஜகத் மொத்தத்தினை பூர்ணமா இங்கே இப்போவே எனக்குள்ள நீ பார்க்கலாம், என்ன சரீரத்துக்குள்ள நீ பார்க்கலாம். சச்ச சரா அச்சரம் நடமாடுற நடமாடாதது எல்லா விஷயம் பார்க்கலாம். ஓ அர்ஜுனா குடாகேஷ, அது மட்டும் இல்லை, வரப்போகிற காலத்தில் என்ன நடக்க போகிறது, இல்லை உனக்கு மனசில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எச்ச அந்நது வேறு ஏதாவது நீ அப்படி நினச்சிட்டு இருந்தால் கூட யுத்தம் பற்றியோ பவிஷ்ய காலம் பற்றியோ அதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பாருன்னு சொல்லிட்டு விஸ்வரூபத்தினை அர்ஜுனனுக்கு காட்ட தொடங்கிட்டார். அடுத்தது இன்னைக்கு நம்ம 8வது ஸ்லோகத்தின் ஆரம்பிக்கணும். न तु मां शक्यसे द्रष्टुम् अनेनैव स्वचक्षुषा दिव्यं ददामि ते चक्षुः पश्य मे योगमैश्वरम्. அர்ஜுனன் முகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாவனை தெரியல. அவனை பார்த்துட்டு இருந்தால் ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும், ஆச்சரியத்தினோ ஏதோ பயத்தினோ தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அர்ஜுனுடைய முகத்தில் எந்த ஒரு பாவனை இல்லாதனால பகவான் அரே நான் அவனுக்கு வேறு தனிப்பட்ட ஒரு கண்ணாடி கொடுக்கணும் இல்லையோ, 3D பிக்சரில் கொடுக்குற மாதிரி. ஏன்னா இந்த மாம்ச சக்ஷு இந்த சாதாரண கண்ணுனால் பார்க்கப்படுற விஷயம் இல்லை அப்படின்னு பகவானுக்கு அப்போது சட்டுன்னு தோணிச்சு. அப்படி தோணிக்கப்புறம் நினச்சதுக்கப்புறம்
ஒருவேளை இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இந்த விஸ்வரூபத்தினை நீ நதுமாம் ஷக்கியசே திரஷ்டும், நீ ஒருவேளை பார்க்க முடியலையே என்ன? ஓகே, கண்ணு சரி இருந்தால் கூட நான் தனிப்பட்ட உனக்கு கண்ணு கொடுக்கணும். அதனால் வேறு இதுக்காக தனியாக ஞான சக்ஷு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனேனைவ ஸ்வச்சக்ஷுஷான்னு உனக்கு இருக்கிற ஒரு சாதாரண கண்ணு வச்சு பார்க்க முடியாது. நான் மறந்துட்டேன். வெயிட் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. அனே திவ்யம் ததாமிதே சக்ஷுஹு, நான் திவ்ய நேத்திரம் கொடுக்குறேன் உனக்குன்னார். அப்போ என்னுடைய யோகத்தினி ஐஸ்வர்யத்தினி நீ கேட்டா இல்லை, அது எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு திவ்ய சக்ஷு கொடுத்தாராமா. இங்கே கொஞ்சம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கணும் நம்ம. போன வாரமே நான் கொஞ்சம் பேசியிருக்கேன் அதை பற்றி. அந்த தனிப்பட்ட படம் பார்க்குறதுக்கு போகும்போது கண்ணாடிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு 3D கிளாஸ்ன்னு சொல்லுவான். இல்லை ஜலத்துக்குள்ளே நீச்சல் அடிச்சுட்டு அடிக்குள்ளே போகிறவங்களுக்கு தனிப்பட்ட ஏதோ கண்ணாடிக்கு கிளாஸ் வச்சுக்கிறான். இந்த மாதிரி பாஹ்யமாக ஏதாவது பொருள் கொடுத்து பார்வனை சரி பண்ணுறதான்னா அப்படி இல்லை. இது இப்போ எல்லோருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வீட்டில் எல்லோரும் டிவி வச்சுருக்கீங்க, நான் தவிர. அப்புறம் அது வேற, இப்போ எல்லோரும் மேலே மாடியில் டிஷ் வச்சுருப்பீங்க. அது வச்சா செட்டப் பாக்ஸ் வைக்கணும். ஸோ இந்த செட்டப் பாக்ஸ் வைக்கலைன்னா மேலே சேட்டலைட்டில் வந்து டிவி ப்ரோக்ராம் ரிலே ஆகிட்டே இருந்தால் கூட ஆகாயத்தில் காற்றில் நம்ம வீட்டில் செட்டில் தெரியாது. எப்போது செட்டப் பாக்ஸு செட் பண்ணாத வரைக்கும் அந்த செட்டப் பாக்ஸை செட் பண்ண பார்க்கலாம் இல்லையா? அதே மாதிரி தான் விஸ்வரூபம் ஒருத்தருக்கு தனியாக ஒரு காலத்தில் ஒரு மனிதனுக்காக பார்க்கப்படுற விஷயம்னா, இப்போ அர்ஜுனனுக்கு பகவான் கண்டிப்பாக அவருடைய யோகசக்தினால் அவனுக்கு என்னவோ ஒரு கண்ணோட்டம், அது என்ன திருஷ்டி யோகசக்தி ஏதோ கொடுத்தார தற்காலத்துக்கு பார்க்குறார். இப்போ நம்ம எத்தனை ஜென்மம் அப்படி வெயிட் பண்ணி நம்ம அர்ஜுனனாக பிறக்க போகிறோமா? நமக்கு விஸ்வரூபம் அப்படி பகவான் முன்னாடி மறுபடியும் பகவத்கீதை சொல்லி இப்படியெல்லாம் பண்ணுவாரா? இப்படியெல்லாம் வெயிட் பண்ண முடியுமா? எனக்கு இப்போ உடனே இந்த விஸ்வரூப தரிசனம்னா என்ன, அந்த திவ்ய சக்ஷு கொடுக்கறதுன்னா என்னன்னு இப்போ புரியணும். இப்போ இந்த விஷயத்தினு கேட்கும்போது புத்தியிலோ ஏற்படுற ஒரு அறிவிலோ ஏற்படுற தெளிவுக்கு பேர் திவ்ய சக்ஷு. நான் 5-6 விஷயங்கள் சொல்கிறேன். இன்டலெக்சுவல் ரிகக்னிஷன், இன்டலெக்சுவல் காக்னிஷன் அனுவாங்க இல்லைன்னா அறிவுக்குள்ளே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போது அது அந்த அறிவுக்குள்ளே அந்த பாவனை ஏற்படுதுன்னா இட் இஸ் ஏ மென்டல் ப்ரிப்பரேஷன், மானசிக பரிபக்குவதை. அப்புறம் ராகத்வேஷ ரஹித கலுஷிதம் இல்லாத ராகத்வேஷம் இல்லாத அந்தக்கரணம் மனசு இருக்கிறதா திவ்யசக்ஷு. இப்போது அந்த ராகத்வேஷம் இல்லாமல் அந்தக்கரணம் சுத்தமாக இருந்தால் இப்போ நமக்கு இங்கே விஸ்வரூப தரிசனம் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு பார்க்க தெரியல தவிர சேட்டலைட் ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. நமக்கு பார்க்க முடியலன்னா நம்ம செட்டப் பாக்ஸ்ன்னு செட் பண்ணிக்கணும் இல்லையோ? அதே மாதிரி தான் இன்னும் சொல்லணும்னா பூர்ண சரணாகதி ஈஸ்வரார்ப்பண பாவனை, ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு பதஞ்சலி யோகசூத்திரம் சொல்லும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா
எல்லோருக்கும் நமக்கு இப்போவே இங்கேவே இந்த க்ஷணத்திலேயே அந்த விஸ்வரூப தரிசனம். அப்போது மானசிக பாவனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் திவ்ய சக்ஷு கொடுத்ததுனால இன்னும் பல அர்த்தங்களை சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்திருக்கும் அங்கே? பகவானுக்கு அவ்வளோ பரமேஸ்வரனால் அவருடைய யோக சக்தினால் கண்டிப்பாக எப்படி சஞ்சயனுக்கு வியாசர் திவ்ய திருஷ்டி கொடுத்தாரு, அந்தப்புறத்தில் திருதராஷ்டிரனுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அங்கே மகாபாரதம் யுத்தத்தில் என்ன நடக்கிறதுன்னு மொத்தம் அங்கே ஏதோ கண்ணாடி வச்சோ ஜலத்தில் எங்கோ பார்க்குறேன், ஒரு டிவி பாக்ஸ் மாதிரி அந்த காலத்தில் இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஏதோ வச்சுறார், பார்க்குறார், பார்த்தது எல்லாம் அங்கே நடக்கிறதெல்லாம் சஞ்சயருக்கு தெரியுது. அப்படி பார்க்கக்கூடிய சக்தி வியாசர் சஞ்சயனுக்கு அனுகிரகம் பண்ணான். ஏன்னா திருதராஷ்டிரருக்கு கண் இல்லாதனால. அப்போது அவர் எல்லாம் பார்க்குறார். பார்க்கறதுனால தான், பார்க்க முடிஞ்சதுனால தான் கண்ணு இல்லாத பார்க்க முடியாத திருதராஷ்டிரனுக்கு வர்ணிக்கிறார். இப்போ அடுத்த 2 ஸ்லோகங்களுக்கு அப்புறம் சஞ்சயன் பேச போகிறான். இப்போ பகவான் திவ்ய சக்ஷு கொடுத்தாச்சு, இனிமேல் பாருன்னு. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, கண்ணு சக்ஷு அண்ணா எதுக்கு? பார்வை, விஷனுக்காக தானே, பார்க்கறதுக்கு. ஆனால் கண்ணு உதாரணம் எடுத்துக்கிறோம், எல்லா புலன் பற்றியும் இந்த மாதிரி சிந்திக்கலாம். கண்ணு இந்த சாதாரண பார்வை எது சொல்கிறோமோ அந்த கண்ணுக்கு ஓரளவுக்கு தான் சக்தி இருக்கு. எவ்வளோ நல்ல ஒரு கோளாறு இல்லாத மைனஸ் பவர் ப்ளஸ் பவர் மைனஸ் ப்ளஸ் பவர் எது இல்லாமல் இருந்தால் கூட கண்ணனே பார்வைக்கு ஆர்டினரி விஷனுக்கு அது ஒரு கண்டிஷன்டு தான், அது ஒரு அளவுக்கு தான். அதை உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கே உங்கள் எல்லாருமே முன்னாடி இருக்கிற பார்க்க, உங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு சவுரி இருக்க பாருங்க, சுவருக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியுமோ? இல்லை, லிமிட்டடாக போச்சு. இல்லை, ஒரு எல்லை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்குறீங்க? இந்த ப்ளூ கர்ட்டனுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியுறதா? பார்க்க முடியல. அது மட்டும் இல்லை, இன்னும் தூரமாக இருக்கிறது ஏதாவது பார்க்க முடியுறதா? பார்க்க முடியல. இல்லை, வர காலத்தில் என்ன வரும், செல்ஃபோனு இந்த மாதிரி வரும்னு நீங்கள் இதுக்கு முன்னாடியே 50 வருஷம் முன்னாடியே பார்த்துருக்கீங்களா? என்ன பார்க்கல? இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்ணாவது மூக்காவது எல்லாம் அந்த 5 புலங்கள் இருக்க பாருங்கோ, அது கண்டிஷன்டு, அது ஒரு அளவில் தான் வச்சுருக்கு. என்ன கண்டிஷன், எதனால் கண்டிஷன் செய்யப்பட்டது? பொதுவாக கண்டிஷன் சொன்னால் உபாதி, ரிஸ்ட்ரிக்ஷன், எல்லை. என்னது 3 சொல்லுவோம்: காலம், வஸ்து, தேசம், ஸ்பேஸ், டைம் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ பகவான் இந்த 3த்துனே தாண்டி நீ வரணம் என்றார். அதுதான் திவ்ய சக்ஷு. கால அளவு, பரிதி, ரிஸ்ட்ரிக்ஷன், தேசம் எதுவும் இல்லாமல். அதனால தான் வரப்போகிற பவிஷ்யத்தில் என்ன நடக்குது, காலத்தினையும் தாண்டி அது யோகிகளுக்கு இருக்குது அந்த சக்தி. அதனால தான் அவங்க பவிஷ்யத்தை பற்றி சொல்ல முடிகிறது. பாகவதத்தில் சுகர் சொல்கிறார், அநேக சித்தர்களை பற்றியோ யோகிகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம திருஷ்டி எங்கே இருக்கணும்னா, நானும் அப்படி பவிஷ்யத்தில் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் ஆசைக்கிறது இல்லை. அது ஈஸ்வரன் இந்த சரீரம் மூலமாக அப்படி அந்த சக்தினை வியக்தப்படுத்தணும்னு அவர் சங்கல்பிச்சா அது நடக்கும். நடந்தால் நடக்கும், நடக்கலைன்னாலும் பரவாயில்ல. அன்றைக்கி சொன்ன மாதிரி ஆத்ம ஜானம் பிரம்மம் ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திவ்ய திருஷ்டிக்கு இதற்கு சம்பந்தம் இல்லை. அஷ்டசித்திகளுக்கு ஆத்ம ஜானம் நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அது வழியிலோ அந்த சக்திகள் வந்தால் வரலாம்.
அதை பற்றி நம்ம ஆசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆனால் இப்போ இங்கே அர்ஜுனன் விஷயத்தில் பகவானுக்கு அப்படி டைம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்டு இது தாண்டி வர திங்க் பண்ணக்கூடிய, அதே மாதிரி இப்போது 5 புலங்கள் மட்டும் பற்றி சொன்னால் எப்படி பிரயோஜனம்? அது என்ன, மனசு கடைசியில் மனசு தானே வரப்போகிறது என்ன நடக்கிறதுன்னு சொல்கிறான் ஒரு யோகியன்னா, அவர் மனசு இல்லைன்னா நம்ம மனசில் என்ன நடக்கிறதுன்னு அவர் படிக்கிறார், ரீட்ஸ் த அதர்ஸ் மைண்ட் அண்ட் தாட். இப்போ சஞ்சயர் அது பண்ணிகிட்ருக்கிறாரு. சஞ்சயர் அங்கே நடக்கிற சீன்ஸ் மட்டும் இல்லை பார்த்து சொல்கிறது, ஒரு கேரக்டர்னு பற்றி சொல்லும் போது அர்ஜுனன் ஹிருதயத்தில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அர்ஜுனன் ஹிருதயத்தில் என்ன பாவனை இருக்கு, அதெல்லாமே சொல்கிறாரு. அது இன்னைக்கு உறுதியாக அடுத்த சஞ்சயர் பேசும்போது நல்லா தெரியும். முதல்ல அப்படி தான் ஆரம்பத்திலும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அந்த சக்தி பாருங்கள், அது மனசு தானே பண்ணும். அடுத்தவங்களுடைய மனசுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், உங்களுடைய பாவம் எனக்கு தெரியறதுன்னா என்ன மனசுனால தானே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ திவ்ய சேக்ஷுவன்னா இதுதான். அப்படி என்ன எப்படி அப்ளை பண்ணிக்கணும் நம்ம கேட்குற நம்ம இப்போது நம்ம சாதனை இந்த லெவலில் சாஸ்திரம் நமக்கு எல்லோருக்கும் இந்த திவ்ய திருஷ்டி தான் கொடுக்கறதே. பகவத்கீதை படிக்கிறோம், ஆத்மபோத தத்துவபோத இதெல்லாம் படிக்கிறோம், கேட்குறோம், இன்னும் கேட்க போகிறோம். இதெல்லாம் கேட்கறதுனால உபனிஷத்தாவது என்ன கொடுக்குறதுன்னா, இந்த கால வஸ்து தேசத்துக்கு அப்பாற்பட்ட வஸ்து பிரம்மம் நீன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய அறிவு கொடுக்கறது. அதுக்கு பேர் தான் திவ்ய சக்ஷு. சாஸ்திரத்துடைய பிரயத்தனம் அதே தான், எல்லா சாஸ்திரம் சரியா. அதுக்கப்புறம் அப்போ திவ்ய சக்ஷுன்னா என்ன சொல்லணும், வேதிக் விஷன், வேதத்துடைய பார்வை, இல்லை உபனிஷத்துக்கு விஷன், உபனிஷத்துகளுடைய கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லணும். அதனால் கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இதெல்லாம் ஓரளவுக்கு இப்போது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு தெளிவு வரத்துக்கு தான். இல்லைன்னா பகவான் இப்படி கை காட்டிட்டார் சினிமாவில் மாதிரி, அப்புறம் அர்ஜுனனுக்கு உடனே முன்னாடி பளிச்சுன்னு அதெல்லாம் தெரிஞ்சது, அப்படியெல்லாம் சொல்லி முடிச்சுடலாம். அது பிக்சரைசேஷன் தானே. அந்த பிக்சரைசேஷன் எதுக்குன்னா நமக்கு ப்ராக்டிக்கலாக சப்ஜெக்ட் வரும்போது எப்படி அப்ளை பண்ணுறோம். இப்போது நமக்கு கூட ஆல்ரெடி வேதாந்தம் கேட்டப்போ எத்தனோ வாட்டி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் போதே விஸ்வம் விஷ்ணுரன்னு சொல்லும் போது அன்றைக்கி நின்று சொல்லிகிட்டே இருக்கிறோம். பார்க்குறதெல்லாமே கூட பகவானுடைய ஸ்வரூபமாக பாரு, பகவானை தவிர இன்னொரு பொருள் இல்லை கேட்டோம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக தான் இருக்குது, ஏன்னா படிய பழக்கத்தினால. அதனால் அன்றைக்கி சொன்னோம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில், இன்றைக்கி திரும்பி விஸ்வரூப தரிசனம் திரும்பி சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருப்போம், அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்போம். அப்புறம் எவ்வளோ நாள் சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னா குரு சொல்லிகிட்டே இருப்பார். கேட்குற நம்ம தான் வளரணும், உணரணும். அப்படி உணர்ந்தா என்ன அனே விஷயம் அடுத்த ஸ்லோகம் வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த திவ்ய சக்ஷு என்னன்னு விவரிச்சிட்ருக்கேன். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான வார்த்தை அதை. கடைசியாக இன்னொன்று சொல்லுவேன், கவனமாக கேட்கணும். திவ்ய சக்ஷுன்னு என்ன, அநேகத்துவத்துக்குள்ள ஏகத்துவத்தனி பார்க்குற புத்தி அறிவு. பலது சுற்றி இருக்கும்போதும் பலதாக காணப்பட்டு இருக்கும்போதும், எப்படி நம்ம சரீரத்தில் பல அவயவங்கள் இருக்கு, வலது கைக்கு இடது கைக்கு ரெண்டு வேறு வேறே, தலை வேறே காலு வேறே, கண்ணு வேறே மூக்கு வேறே, அப்படி இருந்தால் கூட நானன்னு அந்த ஃபீல் பண்ணும்போது இந்த சரீரம் மொத்தம் சேர்ந்து என்னோடது நானன்னு தான் நினச்சிக்கிறோம். ஏதாவது பிரிவு வேற்றுமை இருக்கோ, ஏதாவது கொஞ்சம் இங்கே வலி வரும்போது கூட தெரியறது, ஆனால் இது என்னுடைய கை தானே, ஏன் வலிக்கிறேன்னு அதை அடிக்க மாட்டோம், அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்க்குறேன், ஏன்னா என்னோடதே.
இந்த கை இந்த கண்ணு எல்லாம் இன்னொரு தானே. ஒற்றுமை இருக்குல்ல, அநேகம் இருக்கும்போது கூட ஒரு அவயவம் செய்கிற வேலைக்கு இன்னொரு உள்ள அடுத்த அவயவம் பார்ட் செய்கிறதுக்கு வேலைக்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஆனால் ஏகத்துவ பாவம் இருக்கா இல்லையா? ஈஸி தானே புரிஞ்சுக்கிறது. இது இப்போ வந்து வெளியில் கூட அப்ளை பண்ணு. வெளியில் அங்கே தான் சிரமம். என்னது, அவங்க வேறு இவங்க வேறு, அவங்க சரீரம் அது வேறு இல்லை. அந்த சரீரத்தில் கூட இதே ஆத்மா இதே பிராணம் இதே மாதிரி அங்கேயும் நடக்கிறது. அதுக்கு பேர் தான் அநேகம். போன கிளாஸில் சொன்னோம் இல்லையா, அநேக திவ்யானி ரூபானி நாமானி வர்ணங்களனி இருக்கட்டும். அப்போது கருத்து என்ன, அநேகத்துவத்தில் ஏகத்துவத்தை பார்க்கறது. சீயிங் த யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்புறம் இது திருப்பியும் சொல்லணும், ஏகத்துவத்தில் அநேகத்துவத்தினி உணரணும். அப்படி ரெண்டு பக்கம் பண்ணாதான் அது பேலன்ஸ் பரிபூர்ண ஞானம். அதனால தான் உபனிஷத்து இந்த நானனி எது தோணுறதோ அந்த நானனே ஒரு அறிவு ஞானம், அந்த பிரம்மம் அது சர்வத்துக்கு காரணம்னு சொல்கிறது. மையே வசகலம் ஜாதமனி கைவல்ய உபனிஷத்தில் என்னிலிருந்து தான் எல்லாமே பிறந்துச்சு, எனக்குள்ளதான் எல்லாம் நிற்கிறது, எனக்குள்ளதான் எல்லாம் அடங்கி போகிறது. அப்படிப்பட்ட நான் வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்லுது கைவல்ய உபனிஷத். அதுதான் பூர்ண ஃபைனல் ஞானம். அப்போது இப்போ நான் சொன்ன கருத்து அங்கே ஃபுல்லாகிடும் இல்லையா. அநேகத்துவத்தில் ஏகத்துவத்தின்னு பார்க்குறது, ஏகத்துவத்துக்குள்ள அநேகத்துவம் இருக்குது. ஆனால் அநேகத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அநேகத்துக்கு காரணமான அந்த ஏக வஸ்துன்னு மறந்துட்டோம். அதுதான் ப்ராப்ளம். அதுக்கு பேர் தான் அவித்யா. அப்புறம் சம்சாரம் தொடங்கும். அதனால் திவ்ய திருஷ்டி எல்லோருக்கும் வேணும். ஒரு இல்லைன்னா கிருஷ்ணனுடைய எவ்வளோ இருப்பார் அந்த காலத்தில். மேபி ஒரு 7 அடி இருப்பாரோ, இல்லை 7 அடி வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த காலத்தில் பர்சனாலிட்டின்னு. அப்போ அந்த சரீரத்துக்குள்ளே எப்படி அநேக கைகள் கால்கள் தலைகளை அன்றைக்கி சொன்னோம் இல்லையா. அர்த்தம் என்னன்னா, அப்படி சொன்னால் அது ஆக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லையே, ஏதோ குழந்தைங்களுக்கு சொன்ன கதை மாதிரி தான் இருக்கும். சினிமாவில் ஓகே கல்பிச்சு பண்ணுறது எப்படி ஒத்துக்கிறதுன்னா, அநேக தலை காலன்னா ஒரு மனிதனுக்கு அநேக தலை இருக்க நினச்சிக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அங்கே இருக்காரு, வைகுண்டத்தில் படுத்திருக்காருன்னு நினச்சிக்காது. யாரும் இல்லை அப்படி. இதெல்லாம் சேர்த்து விஷ்ணு, எல்லாம் சேர்த்து எது சேர்த்து மொத்தம் சேர்க்கணும். மொத்தம் சேர்த்து ஒரு இடத்துல வச்சு பார்க்க முடியுமா உனக்கு? பார்த்தா நீ ஞானி. பார்க்கணுன்னா எப்படி திரும்பி அப்படி பார்க்க முடியாது. புரிஞ்சிச்சு, உணர்ந்துட்டேன். அந்த நிலை வந்தால் என்னாகும்? சமஸ்திதி, யோகஸ்திதி. அதிக பேர் தான். அப்போது எந்த பேதமும் பார்க்கல, எந்த வேற்றுமை பார்க்கல. அப்போது எந்த அங்கே ஒரு குறையும் ஏற்படாது, தெரியாது. பூர்ண நிலை. அதுக்கு பேர் தான் ஆனந்த நிலை. அதுதான் சத்தியமான நித்தியமான சச்சித் ஆனந்த நிலை. அதுதான் இருக்கின்றது எப்பவுமே. அது மேலே இதெல்லாம் தோற்றம் அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ அநேகத்துவத்தில் ஏகத்துவம். ஸோ பார்ப்போம் அடுத்த ஸ்லோகம் வரும்போது இதோடைய பலம் எங்கே ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் ஏற்படுதுன்னு சொல்லுவேன். அடுத்ததாக இப்போ பார்க்க முடிஞ்சது அர்ஜுனனுக்கு. ஆனால் உடனே அவனால் பேச முடியல, எதுவுமே சொல்ல முடியல.
என்ன ஆயிடுச்சு அங்கே అనేది என்ன பார்த்தார் అనేది சஞ்சயர் சொல்கிறாரு. அர்ஜுனன் பேசாமல் என்ன பார்த்தார் అనేది சஞ்சயருக்கு எப்படி தெரியும்? அதுதான் சொன்னேன் நான் முன்னாடியே. சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். அந்த பரமமான ஐஸ்வர்யத்தோட, யோக ஐஸ்வர்ய சக்தியோட கூடியிருக்கிற அந்த பரமமான ரூபத்தினை, அப்புறம் மகாயோகேஸ்வர ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய, அர்ஜுனனுக்காக அப்படி பகவான் திவ்ய சக்ஷு கொடுத்துட்டு அது பார்க்கக்கூடிய சக்தின்னு அவனுக்கு கொடுத்துட்டு, மகாயோகேஸ்வரோ ஹரிஹி, இவ்வளோ சஞ்சயர் அவ்வளோ பெருமை ஆனந்தப்பட்டு சொல்கிறார். யோகேஸ்வரன் மகாயோகேஸ்வர, அப்புறம் ஹரிஹி, மகான்னா பெரிய யோகிகளுக்குள்ளேயே யோகேஸ்வர், எல்லா சக்திகளும் எல்லாமே இருக்கு. ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசென்ட், கடவுள் அண்ணா அதை கடந்து இருக்கிறவர், எல்லாத்துக்கும் கடந்து இருக்கிறவர். மகாயோகேஸ்வர ஹரிஹி, இந்த பதத்துக்கு வேறு சமயத்தில் சொன்னோம், மறுபடியும் ஞாபகம். ஹரதி ரிபுஹு இதி ஹரிஹி. ஹரதி என்ன நாசனம் பண்ணுறது, த டிஸ்ட்ராயரர். ஹரதி பாப்பானி, ரிபுஹு అనేది கொஞ்சம் அதே அர்த்தம் தான். பாப்பங்களுக்கு பேர் ரிபுஹு சம்ஸ்கிருதத்தில் பாப்பம். பாப்பங்களை நீக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் ஹரிஹி. அதனால தான் ஹரி ஹரி ஹரின்னு எத்தனை வாட்டி சொல்கிறோமோ நாளைக்கு, சிவா சிவான்னு சொல்கிற மாதிரி இந்த நாமங்கள் 2 அக்ஷரம்தான். ராம பாருங்க, எல்லாம் எவ்வளோ சுலபமாக சாஸ்திரத்தில் நமக்கு அந்த சக்தி வாய்ந்த சர்வ சக்திமான் பகவானுடைய பெருமை அது 2 அக்ஷரத்தில் வச்சுருக்கு. எந்த நாமமும் ஏதோ அதை எடுத்துக்கோ, ஆனால் சொல்லிகிட்டே இருக்கும், அதே வச்சு. அப்படிப்பட்ட அந்த ஹரிஹி மகாயோகேஸ்வர பார்த்தாய, அர்ஜுனனுக்காக பரமமானந்த அவருடைய ரூபம் ஐஸ்வர்யத்தினை தர்ஷயாமாச காட்டிட்டார் అని சஞ்சயர் பார்த்தா. சஞ்சயர் பார்த்து அது எப்படி இருக்கு இங்கே மேலே ஏவம் உக்த்வா ததோ ராஜன்னு இப்படி அர்ஜுனன் பேசி முடிச்சதுக்கு பிறகு, ஹே ராஜன், இங்கே ராஜன்னு திருதராஷ்டிரன்னு சஞ்சயர் அட்ரஸ் பண்ணுறான். ராஜன், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, பகவான் இப்படி காட்டிட்டாரா அப்படின்னு சொல்கிறார். இங்கே அந்த விஷயத்தினையும் சொல்கிறேன். எக்ஸ்டென்ஷன் தான், அந்த திவ்ய திருஷ்டியுடைய விஷயத்தின் எக்ஸ்டென்ஷன். அதுக்கு பிறகு பகவான் வந்து பிளஸ் பண்ணார், அனுகிரகம் பண்ணார் அர்ஜுனனை. தற்காலத்துக்கு அந்த விஸ்வரூபத்தினை பார்க்கக்கூடிய ஒரு அறிவு திவ்ய சக்ஷுன்னு கொடுத்தாரு. இதில் 2 விஷயங்கள் திவ்ய சக்ஷுனால நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக பாயிண்ட் வைஸாக 2-3 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதே ஆனால் கனெக்டட் டு த திவ்ய சக்ஷு தான். ஒரு பாயிண்ட் வந்து அந்த லிமிட்டேஷன்ஸுன்னு ரிமூவ் பண்ணுறதுக்காக பகவான் அந்த திவ்ய சக்ஷு கொடுத்தார், ஞானம் கொடுத்தார். லிமிட்டேஷன்ஸ், இந்த விஷயம் இப்போ தான் நான் பேசியிருக்கேன் ஆல்ரெடி. லிமிட்டேஷன்னா ஒரு எல்லை,
அது இருக்கு, லிமிட்டேஷன் இருக்காது, அவ்வளோதான். அப்படிப்பட்டது இது இப்போ எதுவுமே இல்லை அவனுக்கு. பவிஷ்யத்து நடந்து போன காலம், நடக்க போகிற காலம் எல்லாமே. அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொன்று சொல்லணும். அப்போவே சொன்னாருக்கு பகவானே, இங்கே பார்க்க முடியாத திவ்யமான அடுத்த தேவதைகள் எல்லாரும் நீ பார்க்கலாமன்னார்ல. 33 தேவதைகளை பற்றி சொன்னான். ருத்ரான், வசூன், கனெக்ட் பண்ணிட்டோம் அன்றைக்கி. த செலஸ்டியல் பீயிங்ஸு இங்கே பார்க்க முடியாத, இப்போ இந்த யுத்தரங்கத்தில் அங்கே இப்படி அவங்க யாரும் இல்லை, ஆனால் அவங்களையும் கூட நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஆப்ஜெக்ட் வைஸ் தேசம் காலம் எல்லாம் தாண்டி போயாச்சுல்ல. அப்புறம் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னா, இப்போது மனசில் இருக்கிற அந்த செஞ்சலத்துவம், டிஸ்டார்ஷன் ஆஃப் த மைண்டுன்னு எப்போ நீக்க முடியுமோ அப்போதான் தத்துவம் புரியும். என்ன பேசினாலும் வேதாந்தம். டிஸ்டார்ஷன் எதனால? தமோ குணத்தினால தூக்கம் வந்தாலும் டிஸ்டார்ஷன் தான். ரஜோகுணத்தினால நிறைய யாவகேஷன் ஏதேதோ பற்றி சிந்திச்சிட்டு இருந்தாலும், அப்புறம் 12 மணிக்கு அப்புறம் எங்கே போகணும், என்ன எங்கே வரேன்னு சொல்லிவிட்டு அதீதான் இதே ஞாபகம் வருதானுக்கோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாச்சு, ரொம்ப ஓவராக இல்லை கிராஸ் பண்ணாமல் தமோ குணத்தில் அது எதுவுமே இல்லாமல் ரெண்டுமே டிஸ்ட்ராக்ஷன் தான். அதனால் சத்துவகுணம் பிரதானமாக இருக்கணும்னா அந்த டிஸ்டார்ஷன் அதை என்ன சொல்கிறது, ஏகாகிரதை இல்லாமல் இருக்கிற அப்படிப்பட்ட அந்த நிலைன்னு ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷன் கொடுக்கறது. ஓகே, இதில் டிஸ்டார்ஷன்னா தமோ குணம் ரஜோகுணம்னு எதுவும் சொல்லிட்டேன். இப்போது தூக்கம் வருதோ இல்லைன்னா வேறு எதுவானே இன்னும் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணால் அதை பற்றி என்னன்னா, இதில் ரொம்ப மோசமான பயங்கரமான இந்த டிஸ்டார்ஷன்னா பிரிவு, டைவர்ஷன். என்னன்னு சொன்னால் மமகாரம். அர்ஜுனனுடைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது அப்படி தானே, எங்கள் தாத்தா, எங்கள் பந்துகள், எங்கள் குரு, அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மமகாரம் நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவுமே எனக்கு நம்மளுக்கு சேர்ந்தது கிடையாது. நல்ல உறுதியாக புரிஞ்சுக்கணும். மமகாரம் அந்த எனக்கு சேர்ந்தது அப்படின்னு. இந்த மமகாரம் எவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு உனக்கு விஸ்வரூபம் అనేది என்ன புரியாது. விஷால பாவம் வரவே வராது. 11வது அத்தியாயம் முடிஞ்சிடும், பகவத்கீதை இன்னும் அடுத்த அத்தியாயங்களும் முடிஞ்சு போயிடும். நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படியே இருக்கிறோம். கூபஸ்த மண்டூக்கம் அனுவா சம்ஸ்கிருதத்தில் என்ன, அந்த பொட்டை கிணறுல இருக்கிற ஒரு சின்ன தவளை, இருட்டான கிணறுல இருக்கிற தவளை, கூபஸ்த மண்டூக்கம். அதுக்கு தான் கரெக்டாக நடுவில் இங்கே இந்த விஸ்வரூப தர்ஷனம். ஸோ என்ன சொல்கிறோம், மமகாரம் எதுவுமே நமக்கு சேர்ந்ததில்லை. இன்க்ளூடிங் அடுத்தது வேறு பொருள், உறவுகள், வஸ்துகள், எதுவுமே. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேங்க்கில் அக்கௌண்ட் புக் எல்லாம் தூக்கி போட சொல்லலை, அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஆனால் மனசில் இந்த தியானம் இருக்கணும். எல்லாம் ஈஸ்வரனுக்கு சேர்ந்தது, எல்லாமே கடவுளுக்கு சேர்ந்தது. தவிர நம்ம தான் வீடு கட்டிட்டோம், ஏதோ பணம் செலவு பண்ணி வீடு வந்துட்டோம். ஆனால் அது வீடு கடவுள். அந்த ஜலம் கொடுத்தது, சிமெண்ட் கொடுத்தது, செங்கல் கொடுத்தது, பணம் கொடுத்தது, இந்த கைகளுக்கு மூலமாக வேலை செய்ய வச்சது எல்லாமே பகவான் தான். நான் நிமித்த மாத்திரம் இங்கே ஏதோ கொஞ்சம் நாளைக்கு இங்கே சத்திரத்தில் போய் தங்குற மாதிரி. நம்ம எல்லோருமே யாத்திரிகர்கள் தான், டூரிஸ்ட்ஸ் தான். டூரிஸ்ட்டுக்கு எங்கேயாவது போகிறோம், டூருக்கு அங்கேவா இருக்க போகிறோம். ஒரு வாரம் அங்கே இங்கே சுற்றுவோம், அந்த ஹோட்டலில் இருப்போம், இந்த ரூமில் இருப்போம், அந்த கோவில் இருப்போம், அப்புறம் கிளம்பி வர வேண்டியது தானே. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையான இந்த யாத்திரையில்
இங்கே நம்மள எல்லாரும் பகவான் வந்து கொஞ்சம் எல்லாம் அப்படி போய் என்னுடைய பெருமை எல்லாம் பார்த்துட்டு வந்து, ஆனால் என்னை மறக்காமல் திரும்பி வந்து என்கிட்ட சேரு. நீ இப்படி தான் அநேக வருஷமாக யாத்திரைக்கு போயிட்டு இருக்கா. அடுத்த சரீரம் அடுத்த சரீரம் அடுத்த சரீரம் அடுத்த சரீரம்லாம் திரும்பி பிறந்துட்டு திரும்பி நான் அங்கே போகணும், ஸ்ரீரங்கம் போகணும், திருவண்ணாமலை போகணுன்னு எத்தனை வருஷமாக சுற்றுவேன். அப்பவும் சுற்றிட்டேன், இப்பவும் சுற்றுறேன். சுற்றி ஏதாவது அப்புறம் திருப்தி வந்துச்சா? இனிமேல் சுற்றுறது வேண்டாம், உட்காரு, நிம்மதியாயிரன்னு ஏதாவது வருது வாழ்க்கையில். நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் முடிச்சுட்டா பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, வீடு கட்டி கொஞ்சம் எல்லாம் அது செட்டில் ஆயிடுச்சு, நாங்கள் பையன் அங்கே செட்டாக நிம்மதி இருக்குமா? கேள்வி அது இருக்குமா? எனக்கு எதுவுமே மனசில் தொந்தரவு இல்லைன்னு சொல்லணும். இருக்குமான்னா சும்மா ஐ எம் கம்ஃபர்டபுள்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வீடு இருக்குது, கார் இருக்குது, பணம் இருக்குது, ஆள் இருக்காங்க, செய்கிறாங்க, அது இல்லை. மனசு எப்படி இருக்கு? மனசை தொந்தரவு பண்ணாமல், அங்கங்கே அலப்பாயாமல், ஏதாவது பற்றி மறுபடியும் பேத்து பற்றி, பேரன் பற்றி, அது பற்றி, இது பற்றி, டேக்ஸ் பற்றி, கார்பரேஷன், ட்ரைனேஜ், இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்க. இது எல்லாத்துலேருந்து மனசை அப்படி திருப்ப முடிஞ்சு நிம்மதியாக இருக்கிறோமா? கேட்டுக்கணும் அவங்க. அதுதான் பகவான் வந்து இந்த யாத்திரையெல்லாம் முடிச்சு டூரிஸ்ட்டு தான், நீ ஞாபகம் வச்சுக்கோ. அது அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்காக நான் உனக்கு கொடுத்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கே உடம்பு, இதுக்கு எல்லாம் லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு வயசாகும், அப்படி வரும், வியாதி வரும். அப்போ அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு, டைம் ஆகிடுது, அப்புறம் போக வேண்டியதுன்னா இந்த உடம்பு கொடுத்தது பகவான் பஞ்சம், அவருக்கு திரும்பி வாபஸ் கொடுக்கணும். சந்தோஷமாக எடுத்துக்கோ. நல்லா எனக்கு உபயோகப்படுத்துறதுக்கு கொடுத்துருக்கேன் பகவானே. என்ன உபயோகப்படுத்திட்டேன்? நான் ஞானம் அடைஞ்சேன். இந்த சரீரம் வச்சுக்கிட்டு ரமணாலயத்துக்கு போய் பகவத்கீதை கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ஞானம் வந்துச்சு எனக்கு. இனிமேல் இந்த சரீரம் இருந்தா என்ன, இல்லைன்னா இவ்வளோ நாள் கொடுத்த இல்லை, இது என்னோட. அடுத்தது ரெண்டாவது, இப்போ மமகாரம் பற்றி சொல்லிட்டோம். இந்த சரீரம் பற்றி சொல்லும் போது அகங்காரம். அகம்னா இந்த சரீரம் நான் நினச்சிக்கிறது, இந்த சரீரம் என்னோடதை நினச்சிக்கிறது. ஆக்சுவலாக இதுதான் முதல் சொல்லணும், இதுக்கப்புறம் தான் மமகாரம் வரும். ரெண்டுமே பயங்கரமான டிஸ்டார்ஷன் மனசில். இது ரெண்டு போனாதான் அர்ஜுனனுக்கு அந்த பகவான் கொடுத்த அந்த திவ்ய திருஷ்டி வேலை பண்ணும். அப்போ பார்ப்பான். நமக்கு இப்போது அகங்கார மமகாரங்களுக்கு குறைஞ்சு 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 பலகீனமாயிட்டே இருந்தால், அப்போது இங்கே சொல்கிற ஞானம் எப்போ அகங்கார மமகாரங்கள் பலகீனமாகிறதோ ஞானம் வளரும். இதுதான் ப்ரப்போர்ஷன். அது ரெண்டு இருக்கிற வரைக்கும் இங்கே இது மேலே ஏறாது. அதனால் அதுக்கு கவனம் செலுத்தணும், அது குறைச்சிக்கணும். ஓகே, வெயிட் குறையணும்னு சொல்லிட்டு நல்லா வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறேன். ஆனால் போயிட்டு வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன பசிக்குது இல்லை சார் நடந்ததுக்கப்புறம். அதையும் பண்ணணும், இங்கே இதையும் குறைக்கணும். ரெண்டு பண்ணால் தானே பேலன்ஸ் ஆகும். சுவாமிஜி ஒரு ஜோக் சொல்லுவார். ஒரு அம்மா வந்து டாக்டர் நல்ல ஓவர் வெயிட்டாக இருக்கா அந்த அம்மா, சரியா? அவர் டயட் இதெல்லாம் எழுதி கொடுத்தாரு, இவ்வளோ இப்படி தான் சாப்பிடணும், என்ன பண்ண. 3 months கழிச்சுட்டு வந்து அந்த அம்மா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டான். அது எப்படி நாட் பாசிபிள்? டாக்டர் சொல்கிறாரு சான்ஸே இல்லை ஏறறதுக்குன்னா. என்ன பண்ணீங்கன்னு, நீங்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் நான் சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு நீங்கள் எழுதி கொடுத்ததையும் சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? ஏன்னா டாக்டர் சொல்லலையாமா, நீங்கள் அதெல்லாம் குறைச்சிடணும், அதெல்லாம் விட்டுடணும், சொல்லணுமா? அவ்வளோ முட்டாளாக இருந்தால் அப்புறம் இப்படி. ஸோ அது குறைக்கணும், இது ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ தீஸ் ஆர் த 2 important திங்ஸ். இது மமகாரம் அகங்காரம், இந்த 2 காரணத்தினால லிமிட்டேஷன்ஸ் நீக்கணும், அப்புறம் இந்த டிஸ்டார்ஷனை நீக்கணும், டீவியேஷனை ரிமூவ் பண்ணணும். அப்போது என்ன பார்த்தாருன்னது சஞ்சயர் ஆனந்தமாக சொல்கிறார். 10வது ஸ்லோகம். அநேகவக்ரநயனம்
अनेकाद्भुतदर्शनम् अनेकदिव्याभरणम् दिव्यानेकोद्यतायुधम् அர்ஜுனன் என்ன பார்த்தார், என்ன அர்ஜுனன் பார்த்தாருன்னா சஞ்சயும் பார்க்கணும் அவனுக்கு சக்தி இருக்கு. ஆனால் அர்ஜுனன் பேசலை இங்கே. அதனால சஞ்சயர் நடுவில் துருதராஷ்டிரருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? 11வது ஸ்லோகம் கூட சேர்ந்து படிக்கணும். என்ன அது கண்டினியூஷனு, அந்த டிஸ்கிரிப்ஷன் வர்ணனம். 11 படிக்கிறோம். திவ்ய மால்யாம்பரதரம் दिव्यगन्धानुलेपनम् सर्वाश्चर्यमयं देवम् अनन्तं विश्वतोमुखम्. முதல் 2வது வரியில் இருக்கிற கடைசி வார்த்தை எடுத்துக்கிறோம். அனந்தம், அனந்தமான அந்தமில்லாத முகங்கள் இருக்கிற விஸ்வம் மொத்தம் வியாபிச்சிருக்காரமா, வியாபிச்ச மாதிரி காணப்படும். விஸ்வத்தோ முகமான அனந்தம் தேவம். அந்த பகவான் நிற்கிறது முன்னாடி வசுதேவ கிருஷ்ணன் தான். ஆனால் அந்த யோகேஸ்வரர்னால அவருடைய அனுகிரகத்தினால முன்னாடி கேட்குற அந்த சிஷ்யன் அர்ஜுனனுக்கு மொத்தம் அந்த ஒரு சரீரத்திலே சர்வம் காணப்படுறது. எப்படி யசோதா அம்மாவுக்கு வாய் திறந்து பிரம்மாண்டம் எல்லாம் காட்டிட்டாரோ அப்போ சின்ன வயசுலேயே. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் காட்டிட்டார். என்ன அவ்வளோ பக்தி யசோதா அம்மாவுக்கு கிருஷ்ணன் மேல் அவ்வளோ பக்தி பிரேமம். எத்தனையோ ஜென்மங்கள் அது வேறே ஜென்மத்தில் வேறே விதமாகவும் கிருஷ்ணர் அவங்ககிட்ட பிறந்தான். அதனால இப்போ இங்கே அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஞானம் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பூர்ணமாக அவர்னால கொடுக்க முடியல. என்ன தாய் தேவஹூதி மாதிரி கபில தேவனுக்கு சரண்டரான மாதிரி ஆயிருந்தால் கொடுத்திருப்பார். தாய் மாதிரி பிரேம காட்டுறது தவிர. ஆனால் வேறு விதமாக அனுகிரகம் பண்ணி அவங்களுக்கு முக்தி தான். ஏன்னா பகவானே அம்மா அவங்கள வளர்த்திட்டாங்க அத்தனை வருஷம். அப்படின்னா அந்த அம்மாவுக்கு முக்தி வராமல் எப்படி இருக்கும்? ஸோ அனந்த ரூபனான அந்த பகவான் அநேக வத்கர நயனம் மேலே வரைக்கும் வர ஃபஸ்ட்டு வரைக்கும். அப்படின்னா அநேக கண்களோ அநேக முகங்களும் ஒரு முகத்துக்கு 2 கண் இருக்கணும் இல்லையா? இப்போ அநேக முகங்களும் ஒரே மனுஷனுக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? அதான் சொன்னானே, அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, அப்புறம் நம்மளால் ஊகிக்கவும் முடியாதே. இங்கே இப்போவே புரிஞ்சுக்கணும். இதோ அநேக முகங்கள் இருக்கா இல்லையா? இங்கே அநேகம்னா கணக்கு பண்ண முடியுமா? முகம்னா இங்கே பசு கொசு எறும்பு எல்லாம் கணக்கு பண்ணணும். மனுஷர்கள் மட்டும் இல்லை, நம்ம பாப்புலேஷன் கால்குலேஷன், நம்ம கவர்மெண்ட், நம்ம எல்லோரும் மனிதர்கள் மட்டும்தான் கணக்கு பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காட்டில் இருக்கிற மிருகங்களையும் கணக்கு பண்ணுறான் ஏதோ காரணத்துக்காக. அது குறைஞ்சி போயிடுச்சுன்றான். அது போகிறதுக்கு காரணம் நம்மளுதான்றான். திரும்பி வளர்த்துனவன்றான். இப்படி கணக்கு பண்ணால் எத்தனை எறும்பு, எத்தனை முகம், எத்தனை கொசு, எத்தனை முகம், எத்தனை ஆடு மாடு காக்கா பசு பட்சி. அப்பா, அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்கேன். அப்புறம் ஒரு ஜீவனுக்கு கண் 2 கண் இருக்கு. அதனால் அநேக முகங்கள் அநேக கண்கள். ஒருவேளை அந்த ஒரு கிருஷ்ணனை சுற்றியே அதெல்லாம் அப்படி காட்சி காணப்பட்டு இருக்கலாம் திவ்ய திருஷ்டி கொடுத்ததுனால. இப்போ கேள்வி கேட்குறேன், நமக்கு கூட கனவுலையோ இப்போ இது கேட்டு 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 சார் நான் கேட்டு அதே நினச்சிக்கிட்டு எனக்கு கனவுல கூட இப்படி பார்த்த மாதிரி ஒரு தர்ஷனம் தானே வந்துச்சு சார். அப்புறம் மறைஞ்சு போச்சு. சரி, இப்போவே
ஒரு யோகேஸ்வரர் யாரோ வந்தார். ஓகே, உங்களுக்கு அப்படி கண்ணு மூடிக்கோனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு தலைமையில கை வச்சா என்னமோ ஆயிடுச்சுன்னா, அப்போ நானும் சார் தேடி போவே கலக்கத்தாக்கு ராமகிருஷ்ணர் எங்கே இருக்காருன்னு போவியா? இப்போ போக வேண்டாம். அவருக்கு என்ன நடந்ததுன்னா, ஒரு சிஷ்யன் முதல்ல யார் ஆரம்ப சாதகனாக இருக்கான்னு அவனுக்கு உற்சாகம் கொடுத்து அவருக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக அந்த சக்தி இருக்கிற சில யோகீஸ்வரர்கள் பரமஹம்சர்கள் தற்காலத்துக்கு அப்படிதான் அந்த கை வச்ச உடனே சமாதி ஸ்திதிக்கு போயிட்டு, சமாதின்னா சர்வத்தினி அகங்காரம் மமக்காரத்தினு மறந்துட்டான். சமாதின்னு என்னமோ நினச்சிக்காதுங்கோ. தினந்தோறும் நமக்கு எல்லோரும் கூட தூக்கத்தில் எல்லோரும் சமாதிக்கு தான் போகிறோம். யோக சமாதி மாதிரி தான் அது. ஆனால் சாகலையே, அந்த சமாதி வேறு. தமிழில் சொல்கிறேன். அழகாக 6 மணி நேரம் மமக்காரம் இல்லை, அகங்காரம் இல்லை, நிம்மதியாக இருக்க. ஆனால் யோகிகளோ தியானம் செய்யும்போது பக்தாள் நம்ம எல்லோரும் கூட அந்த கொஞ்ச நேரமாவது அப்படிப்பட்ட ஒரு எம்டி எதுவுமே இல்லாமல் அப்படி உட்காரணும். அது பழகணும். அதுக்கு பேர் தான் தியானம்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு சமாதி வரும், எந்த அளவுக்கு கொஞ்சம் 1 செகண்டு 4 செகண்டு கூட அப்படி தூங்கலை, எதுவுமே தெரியல, எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் நானாதாவே இருக்கேன்னா அது சமாதி. சரி, ராமகிருஷ்ணன் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அப்படி சர்வம் எல்லாமே இந்த விஸ்வரூபம் மாதிரி என்னமோ போய் தானே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்குள்ள உடனே திரும்பி உள்ள அடங்கி இருக்கிற பயம் கத்திட்டார் விவேகானந்தர். எல்லாம் போதும் போதும் வந்தாரம்மா. ஏன்னா தியானத்தில் கூட சில வாட்டி படகு இந்த மாதிரி முதல் பயம் வரும். நானே இல்லாமல் ஆகிட்டுருக்கானே, மூச்சு நின்று போகிற மாதிரி இருக்கேன், அப்புறம் என்னாகும், சப்போஸ் நான் இப்படி உளுந்து போயிட்டேன், இப்படிப்பட்டதெல்லாம் முதல்ல வரும். அதனால் அந்த எந்த பயமும் எது பற்றியும் சிந்திக்காமல் உள்ள என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னோட குரு மகாராஜ் என்ன கைட் பண்ணுறான், காப்பாற்றுறான். அதனால் எனக்கு ஒன்றும் ஆகாது. ஆகணும்னா சரீரத்துக்கு எப்போ கூட ஏதோ கூட ஆகலாம், ஸோ வாட் அனி பயம் இல்லாமல். இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த தியானம் சைலண்ட்டாக உட்கார கொஞ்சம் நாள் எந்த ஜப்பமும் இருக்காது, எதுவுமே இல்லாத அப்படியே தாட்ஸ்னு மட்டும் அப்சர்வ் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது பயம் வரும். அதை தாண்டி வருவோம் தினந்தோறும் செஞ்ச. எதுக்கு சொல்லிட்டு இருக்க இது இப்போது? அங்கே ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி சப்போஸ் நமக்கு கூட அப்படி கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோ, சரி அது அப்படியே இருக்கா? இது காட்டி இந்த பகவத்கீதை முடிச்சுட்டு அப்புறம் உடனே யுத்தம் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் சாதாரணமாக 5-6 பாறைகள் கூட குடும்பம் ராஜ்யம் அப்படியெல்லாம் இருந்துதான் இருக்கான். அப்படியே அதே பார்த்துட்ருக்கானா சாகர வரைக்கும். அறிவு ஏற்பட்டிருந்தால் நமக்கு இப்போ இது சொல்லும் போது அந்த அறிவு ஏற்பட்டிருந்தால் நான் கண்ணு திறந்தானும் நடந்து போயிட்டு இருந்தானும் வீட்டுக்கு போனானும் எங்கே போனானும் எப்போ பார்த்தானும் பகவானு தான் பார்க்குறேன், இது மொத்தம் பகவான் ரூபந்தான் அப்படின்னு சொல்ல 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 ராகமும் துவேஷமும் யார் மேலே பொறாமல், யார் மேலே அட்டாச்மெண்ட்டு, துவேஷம் எதுவுமே இருக்காது, குறைஞ்சி போயிடும். அதுதான் ரொம்ப அற்புதமான சாதனம் இது. இது கண்ணு மூடி மெடிடேஷன் தேவையில்லை, அது பண்ணுறோம் கொஞ்ச நேரம். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு பழகணும். இங்கே கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், இதெல்லாம் பகவான் தான், எனக்கு இல்லை. ஆனால் நானும் இருக்கிற வரைக்கும் எல்லோரும் கூட அன்பை பிரேமையோடு இருக்கணும். யாருன்னு துவேஷக்கூடாது, யாரை பற்றி குற்றம் சொல்கிறது எனக்கு தேவையில்லை. அவங்க பகவான் பார்த்துக்கிறாரு. ஏதாவது நான் சொல்லணும்னா நல்ல விஷயமா சொல்லுவேன், சாந்தமாக பேசுவேன், நிம்மதியாக இருப்பேன். அதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? யாரும் என்கிட்ட பேசலைன்னான்னு பரவாயில்ல, வயசாகிடுச்சுன்னு நான் பாட்டுக்கு நான் என் கடவுளை கூட பேசுகிறானே, என்ன ராமர் இருக்கானே, என்ன சிவன் இருக்கானே, என்ன முருகன் இருக்கானேன்னு ஆனந்தமாக தைரியமாக என் வயசாகி என்ன சரீரத்துக்கு எப்படி வந்தான், எப்படிப்பட்ட வியாதி வந்தான், பெட்டில் படுத்துட்டு இருந்தால் கூட சரீரம் நான் இல்லை. அப்போவே சொல்லிட்டார் எங்கள் குரு சொன்னார், இத்தனை வருஷம் நான் கேட்டிருக்கேன். அந்த ஞானம் வச்சுக்கிட்டு சரீரத்தை விடணும். அதுதான் வாழ்க்கையோட இப்போ லட்சம், வேறு எதுவுமே கிடையாது.
இன்னும் பேத்தி கல்யாணம் ஆகலை, பேத்து டாக்டருக்கு பொறுக்கலை, குழந்தை பிறக்கலை, அவனுக்கு சீட்டு கிடைக்கல எல்கேஜியில், இதே பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருந்தப்போ தான் என்ன ஆகும் தெரியுமா? அதே வீட்டில் திரும்பி பிறப்போம். அதே வீட்டில் எப்படியோ யாருக்கும் பிறப்போம். வேணுமன்னா சில பேர் அப்படி விரும்பி அப்படி இருக்கிறவங்களும் கூட இருக்காங்க லோகத்தில். அஜ்ஞானம் பாருங்க, என்ன கதை, சேம் எகெயின். என்ன அதான் பிரயோஜனம்? இருக்க வரைக்கும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணி நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு போயிட்டு அப்புறம் அடுத்த ஜென்மத்திலும் தொந்தரவு பண்ணுறதுக்கு பிறக்க போகிறோம். என்ன இது வாழ்க்கை? என்ன அப்போ அறிவு வேண்டாமோ? இருக்கும்போது நிம்மதியாக இருக்க முதல்ல கேள்வி. அது பண்ணா போதும். அதனால் அநேக வத்ர நயனம் பாருங்கள், இந்த விஷயத்துக்கு அப்படி புரிஞ்சுக்கிட்டா தவிர அவர் நிறைய முகங்கள் பார்த்தாரு, நிறைய கண்கள் பார்த்தாரு. எங்கே சார் ஒருத்தருக்கு அப்படி இப்படி இருக்கும்? எப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாது, பார்க்க முடியாது. அப்போ என்னது? இந்த ஞானம் வச்சுக்கிட்டு பார்க்கலாம். இந்த ஞானம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சார் ஒருத்தர் கேட்டு 10 தலை தெரியுமா? அதுக்கு தெரியாது. அவராக தான் தெரியும், அவங்க அவளாக தான் தெரியும். நான் எனக்கு உள்ளது தெரியும், இது பகவான், இது நடமாடுற கோவில், இது கூட எனக்கு எந்த ஒரு இது மேலே எனக்கு சொந்தம் என்னோட தானே கிளைம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது எதுக்கோ வந்துச்சு அந்த சரீரம், ஏதோ பண்ணுது, ஏதோ தற்காலத்துக்கு பாரியா பர்த்தா குழந்தைகள்னே ஒரு இடத்துல கர்ம தீர்த்துக்கிறதுக்கு பகவானும் பண்ணுற வேலை அப்படின்னு இருக்கணும். அப்புறம் அநேக அத்புத வேறு எல்லாமே அத்புதமான தர்சனம். என்னென்ன அத்புதமோ அது அர்ஜுனன் சொல்லுவான். அப்புறம் அநேக அத்புத தர்சனம், அப்புறம் அநேக திவ்ய ஆபரணம். சரி, பகவான் எடுத்துக்கிட்டா கூட அநேகம், என்ன இத்தனை தலை இருக்கும்போதோ இத்தனை ஆபரணங்கள் இருக்கணும் இல்லையோ? அதனால் பகவான் கோவிலில் நமக்கு எங்கே பார்த்தா கூட அந்த அலங்காரம் அதெல்லாம் பண்ணுறதிலோ எதுக்குன்னா மனசுக்கு அப்படிப்பட்ட ஒரு பார்த்த உடனே அந்த ஒரு என்ன வரணும், உற்சாகம் வரணும், அங்கே பக்தி வரணும். அதனால தான் நமக்கும் அலங்காரம் பண்ணிக்கிறோம். அதனால் ஓரளவுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறது தேகம் நானே பாவனை இல்லாமல் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. ஸ்திரீ என்ன பூ வச்சுக்கோ, அழகாக எவ்வளோ காலம் வச்சுக்க முடியுமோ அப்படியே ஆபரணங்கள் வச்சுக்கோ. ஆனால் நீ பாட்டுக்கு நீ அம்பாளை பாவிச்சுக்கணும். அதே மாதிரி புருஷனு கூட பொட்டு வச்சுக்கோ, இதெல்லாம் வச்சுக்கோ, நல்ல சுத்தமாயிரு, அலங்காரத்தோடிரு. ஏன்னா இது பகவான் இல்லை, சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா? அப்போ அப்படி. ஆனால் அட்டாச்மெண்ட் இல்லை. ஆனால் நமக்கு என்ன ஆகுறதுன்னா இந்த தேகத்துக்கு அலங்காரம் செய்கிறதுல உளுந்து போயிட்டு அப்புறம் அப்படி ஆகிடும். சரி, கோவில் அலங்காரம்னு அங்கேயும் போட்டி சண்டை. அலங்காரம் நாங்கள் பண்ணுறோம், நாளைக்கு அவங்களை கேன்சல் பண்ண சொல்லுங்க, இவங்க பண்ண சொல்லுங்க. நீங்கள் இந்த அலங்காரம் பண்ணணுன்னா 10,000 கொடுக்கணும், அந்த அலங்காரம் கொடுக்கணுன்னா 50,000 கொடுக்கணும். இப்படி எல்லாம் பேரம் பேசி அது பண்ணி இது பண்ணி வச்சு லோகத்தில் ஏதோ நடக்கிறது. அதெல்லாம் சகஜந்த கலியுகத்தில் நடக்கட்டுமே. வாட், என்ன பண்ணுறது? அப்புறம் அது கூட இல்லைன்னு அப்புறம் இந்த கோவில்கள் இல்லை, பக்தி இல்லைன்னு மக்கள் இன்னும் ஆயிடு போயிடுவாங்க இல்லையா? அதனால் தப்பு சொல்லலை. ஆனால் அதிலேயே மாட்டிக்கிட்டு யாரோ பண்ணுறாங்க, இன்னும் பகவத்கீதை கேட்கல, சாஸ்திரம் கேட்கல, அவங்கள எல்லோரும் பண்ணிக்கிட்டோம், போட்டோம், அடிச்சுக்கிட்டோம். நிறைய இடத்துல ஏன்னா இன்றைக்கி சிவராத்திரி வந்துச்சு, இங்கே நம்ம மகாவிஷ்ணுவை பற்றி பேசுகிறோம். எவ்வளோ நாட்டில் அதை பற்றி கொடுமை நடந்தது தெரியும் இல்லையா? ஹிஸ்ட்ரியில் இருக்குல்ல. இப்போ இல்லை, ஏதோ இங்கே ரொம்ப மாடர்ன் ஆகி போயிடுச்சு, அதனால் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. 400-500 வருஷத்துக்கு முன்னாடியே சிவ வைஷ்ணவர்களுக்கு எவ்வளவு சண்டை. அவங்க எல்லோரும் ஒழுங்க பகவத்கீதை படிச்சிருந்தா அப்படிப்பட்ட நம்ம நாடு தான், நம்ம தேவத்தை விஷ்ணு சிவன், நானே விஷ்ணு நானே சிவனன்னு அவங்க 2 பேரும் பாகவதம் சொல்லும் போது அது நீ படிச்சிருந்தா. இது படிக்காமல் சிவபுராணம் மட்டும் படித்தான்னா, அது சிவபுராணம் கூட உனக்கு ஒழுங்காக புரிஞ்சு படிச்சிருந்தா அசல் எப்படி தான் சண்டை போடுவேன், எப்படி தான் துவேஷம் வரும் நினச்சி பாருங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ கூட அது எங்கெங்கோ உள்ள அடங்கி இருக்க. பகவத்கீதை ஃபுல்லாக கேட்கல, அந்த கதா கோவில் அதான் வெளியில்
பாஹ்ய ஆடம்பரத்தில் ரொம்ப உஷாராயிட்டான். படித்தவன் அப்படி தான் போகிறான், படிக்காதவன் அப்படி தான் போகிறான். 20 வருஷமாக 30-40 வருஷம் சார் எங்கள் தெரு கோவில் அண்ணானே அதில் போய் சண்டைக்கு ஈடுபடவனை தவிர பகவத்கீதை கிளாஸ் வரமாட்டான். நிறைய இடத்துல அந்த தெரு கோவிலுக்கு இந்த தெரு கோவிலுக்கு சண்டைங்க. அந்த கிராமம் இவங்களுக்கு இவங்க அங்கே போகக்கூடாது, வரக்கூடாது, தாண்டக்கூடாது. இது எங்கே நடந்துகிட்டே இருக்கேன். ஏன் மனுஷன் மாறுறதுக்கு விரும்பலை, இந்த அறிவு வரல. கேட்டதானே வரும், யாராவது சொல்லி கொடுத்தா தானே வரும். ஆனால் ஒரு பெரிய புராணம் அந்த காலத்தில் இருக்குல்ல, சிவபுராணம் இருக்கு. சிவபக்தர்கள் சிவபுராணத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தா அப்போ அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களோ, என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, என்ன நீ புரிஞ்சோ, நீ ஒழுங்காக புரிஞ்சிச்சுன்னா என்ன வரணும் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம், பக்தி உனக்கு உள்ளே வளர்ந்துச்சுன்னா பிரேம பொங்கி வரணும், அவ்வளோதான். அந்த துவேஷமான ட்ரேஸ் கூட இருக்காது, அங்கே அடையாளம் கூட இருக்கக்கூடாது, வேற ஒன்றும் வேண்டாம். அதுதான் அடையாளம், அளவு, மெஷர்மெண்ட். அன்பு, பிரேம. என்ன பிரேம? அன்கண்டிஷனல், எந்த ஒரு கண்டிஷன் இல்லாத அன்பு காட்டும். அதனால நான் அன்பு காட்டுறேன், இதனால நான் இல்லை. பிரேம காட்டணும், அது என்னுடைய ஸ்வபாவமாக இருக்கணும். அது பக்திக்கு அழகு. அது வரலைன்னா புரியலேன்னு அர்த்தம். ஸோ அநேக திவ்ய ஆபரணம், இதோ நம்ம எல்லாரும் போட்ட ஆபரணங்கள் எல்லாமே, எல்லா கோவிலில் இருக்கிற ஆபரணம் வச்சுக்கோங்க. இல்லை அங்கே அந்த திவ்ய விஸ்வரூப சமயத்தில் எல்லா ராஜாக்கள் எல்லாரும் காணப்படுறான். யுத்தத்திலேயே லட்சக்கணக்கில் ராஜாக்கள் வந்திருக்கான், மகாராஜாக்கள் மகாரதிகள் எல்லாரும் வந்திருக்கான். எல்லாரும் ஒரு பெரிய பெரிய ஆபரணங்கள் தானே எல்லாம் வச்சுருக்காங்களே. அதனால ஆபரணம்னா அலங்காரம். அலங்காரம்னு என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறேன். சரி, அன்றைக்கி பார்த்தாங்க அந்த கோவிலில் கூட, பெருமாள் திருப்பதி கோவில், அவருக்கு ரொம்ப பணக்காரர். அவருடைய வஜ்ர கிரீட்டம் விலை லோகத்தில் யாருக்கிட்ட எதுவுமே இல்லை. அப்படி என்ன இருக்கு அவர்கிட்ட இருக்க சொத்து. ஸோ வாட்? இப்போது அதனால் நாங்கள் எப்போ அங்கே தான் போகிறோம்னு சொல்லிட்டு பெருமைப்படுவியா என்ன? அது விட்டுடும். அலங்காரம் ஆபரணம் என்ன தெரியுமா? திவ்ய ஆபரணம். முந்தானயத்து அந்த அன்னைக்கு கிளாஸில் சொன்ன மாதிரி லோகத்தில் இருக்கிற எல்லா புஷ்பங்கள், லோகத்தில் இருக்கிற எல்லா தங்க வெள்ளி எங்கெங்கெங்கெல்லாம் இருக்கோ, தங்கம் வெள்ளி பூமியில் எங்கே இருக்குது அது எடுக்கல. சரி பாரு, அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பாரு, டைமண்ட் நக்லேஸு பகவானுக்கு, மில்கி வேஸ் எல்லாம் இருக்குல்ல, கேலக்சிஸ், சூரிய சந்திரர்கள் தான் தங்கம் வெள்ளி. அந்த வெளிச்சம் அவர் காட்டலைன்னா உனக்கு இங்கே தங்கம் இருக்கா இரும்பு இருக்கான்னு தெரியாது. தங்கம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? கண்ணில்லாதவனுக்கு தங்கம் போட்டால் என்ன, ரோல்டு கோல்டு செயின் போட்டேன், அவன் என்ன பார்த்துக்க போகிறேன்? ஆபரணம் என்ன புரிஞ்சுதா இப்போ? ஆகாயத்தில். அதனால தான் இந்த பாவனை நம்ம கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அப்பப்போ இயற்கைன்னு பார்க்குறது பழகணும். இயற்கைன்னு ஸ்வச்சமாக அப்படி பார்க்கணும். யாரும் எல்லாரும் இயற்கை, மரங்கள், புஷ்பங்கள், ஆகாயம், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இருக்காங்களே, எப்பவுமே அவைலபிள் தானே. இன்னொரு பக்கம் பில்டிங்ஸு, கார்ஸு, வாகனங்கள், டிராஃபிக் இதெல்லாம் வந்தால் கூட அப்பப்போ நம்மளை பாட்டுக்கு நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தே இதெல்லாம் பாவனை வரும். எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு. இப்படி அநேக திவ்யாபரணம், அப்புறம் திவ்யா அநேக உத்தியதாயுதம், அநேக ஆயுதங்கள், எல்லா ஆயுதங்கள் தயாராக ரெடியாக உபயோகப்படுத்துறதுக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? திரும்பி அந்த யுத்த பூமியில் இருக்கிற எல்லாரும் அங்கே காணப்படுறான் ஒரே வாட்டி. அதுதான் எங்கோ கல்யாணம் நடக்கும்போது நம்ம பார்க்க முடியல, பெரிய மீட்டிங்கில் இப்போ எல்லாம் வீடியோ, பிரைம் மினிஸ்டர் எல்லாம் அப்படி தானே, அங்கே எல்லாத்தையும் இங்கே நமக்கு காட்டுறாங்க. இப்போ எல்லா இடத்துல அப்படி தானே, டிவியை வச்சா அங்கே கல்யாணத்தை, ஏன்னா அங்கே நமக்கு தெரியல கூட்டம், இங்கே பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த யுத்த பூமி மொத்தம் எல்லாரும். அது இல்லாமல் பகவான் கேட்டு அநேக ஆயுதங்கள் இருக்கேன். சரியா? ஆயுதங்கள் எதுக்குன்னா துஷ்ட சிக்ஷனுக்காக.
இல்லை இப்போ இவங்க ஒருத்தர் இவங்களே இந்த ஆயுதங்களை வச்சுட்டு ஒருத்தர் அடிச்சுக்க போகிறான். எல்லா ஆயுதம் தூக்கி ரெடியாக இருக்கிற அநேக ஆயுதங்கள் காணப்பட்டதாமா. அப்புறம் திவ்யமான பூமாலைகள், அப்புறம் வஸ்திரங்கள், திவ்யமால்ய அம்பரதரம். அங்கே காணப்படுற எல்லாரும் அப்படின்னு பகவானும் சேர்ந்து அத்தனை பேர் யார் இருக்க எல்லாமே அநேகமான திவ்யமான பூமாலைகள், விதவிதமானது எல்லாம் எதாவது போட்டுக்கிட்டாங்க. மறுபடியும் இங்கே நேச்சர், இயற்கை கிட்ட வரணும். நம்ம இயற்கையில் பாருங்க எத்தனை பூக்கள், எத்தனை தினந்தோறும் பூமி மேலே அப்படி உளுருது, அபிஷேகம் நடக்கிறது பூமிக்கு. ஒரு மரம் யாருக்கு சொல்லாமல், யாரும் கேட்காம தன் சக்திக்கு தகுந்த மாதிரி அத்தனை புஷ்பம் கொட்டுறது. யார் எடுத்துக்கிட்டா, என்ன பண்ணா, வித்திட்டானா, திருடிட்டானா, ஒன்றும் கண்டிக்கலை. ஏன்? கொடுக்கறது என்னோட சுபாவம். அதுதான் பக்தனிக்கம். யார் என்னை எப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, ஓகே ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்களா, அதுக்காக செய்யலை. நான் அது செய்யணும், நான் இப்படி இருக்கணும். யார் என்னை பாராட்ட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஏன்னா நான் மனுஷன், நான் இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரே பகவான். ஆனால் அப்படி இருக்கணும், யாருக்கு காட்டுக்க வேண்டாம், யாருக்கு தெரிய வேண்டாம், நான் வாட்டுக்கு நான் அப்படி இருக்கணும். ஸோ அநேக மாலை, அப்புறம் வஸ்திரங்கள். லோகத்தில் பாருங்க வஸ்திரங்களுக்கு எத்தனை வெரைட்டி, எந்தெந்த ஊரில் என்னென்ன யாராரோ என்னென்னமோ கட்டுக்கிறாங்க திவ்யமான. ஸோ ஆபரணங்கள், வஸ்திரங்கள், அப்புறம் மாலை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல, இந்த புஷ்பங்களை பற்றி சொல்லும்போது, பறவைகளை பற்றி சொல்லும்போது இன்னும் கூட பார்க்கணும், சொல்லணும்னு இருக்கும். ஹிமாலயங்களுக்குள்ள உத்தராகண்ட் மாநிலத்தில் த வேலி ஆஃப் தி ஃப்ளவர்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்கு. நெட்டில் கூட பார்க்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த இடம் பேர் ஹேமகுண்ட். அங்கே சிக்கு அவங்களுக்காக ஒரு ஹிமாலயத்தில் சிக்குகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு டெம்பிள் அங்கே. அது எப்போ யார் எதுக்காக அங்கே சமாதி ஆகிட்டார் என்னமோ, அது நம்பி சிக்குகள் ரொம்ப கஷ்டம். பனி இடம் 15,000 ஹைட்டு சமுத்திரத்துக்கு. அப்படி கஷ்டப்பட்டு பனி சிரமப்பட்டு போவான். ஆனால் அதுக்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வேலி ஆஃப் தி ஃப்ளவர்ஸ்ன்னு இருக்கு. இயற்கை. அது அப்புறம் இந்த பொட்டானிக்கல் கார்டனை கவர்மெண்ட் ஏற்றுக்கிச்சு தவிர, அவ்வளோ பெரிய கார்டனுங்க. கார்டன் இல்லை, இது ஏதோ கொஞ்சம் சொல்லிக்கிறாங்க பொட்டானிக்கல், இவங்களது இல்லை. அது இயற்கையில் எப்பவுமே அப்படி இருக்கு. எதுவுமே இவனாக வளர்த்த வேண்டியதில்லை. அப்படியே ஒரு ஏக்கர் கணக்கில் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வியாபிச்சு இருக்குமா. ஆஹா, கண்கள் பத்தா அது பார்க்குறதுக்கு. அத்தனை ஃப்ளவர்ஸு எல்லாமே கார்பெட் பரிச மாதிரி இருக்கும். அப்படி வகை வகையான வர்ணங்களோட இந்த வேலி உத்தராகண்டில் இருக்கு. யாராவது போய் பாருங்க, போக முடிஞ்ச. இந்த மாதிரி நம்ம நாட்டில் இது ஒரு நேச்சுரல் இல்லை, எத்தனையோ அற்புதமானது. நமக்கு முக்கியமாக அது கூட இல்லை. எனக்கு சிவராத்திரினால சொல்லுவேன், இந்த 12 ஜோதிர்லிங்கங்கள், 108 வைஷ்ணவ ஸ்தானங்கள், திவ்யக்ஷேத்திரங்கள், 18 சக்தி பீடங்கள், 4 முக்கியமான 4 தாமங்கள் ஹிமாலயத்தில், பதரி, அதெல்லாம் கேதார்நாத். இது இல்லாமல் இன்னும் எத்தனை நதிகள், எத்தனை இடங்கள் கணக்கில்லாத நம்ம ஊரில் நம்ம பார்க்க இங்கே எத்தனை இருக்கு பாருங்க. இவ்வளவு திவ்யமான தேசம். அதனால ஆச்சரியம். அதனால தான் சொன்னார் திவ்ய மாலாமதனம், திவ்ய கந்தானுலேபனம். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வேறு விதம் இதை மணக்கிற நிறைய கந்தங்கள் விதவிதமானது. சரி, நிறைய மக்கள் நிறைய பர்ஃப்யூம்ஸ் பூசிக்கிறாங்களே, சென்ட் எத்தனை வெரைட்டி இருக்குது. பர்ஃப்யூம்ஸ் இப்போ எத்தனை வெரைட்டி வருது. எங்கேருந்து? எல்லாம் புஷ்பத்தில் வந்து தான், மரங்கள்லேருந்து தானே எல்லாம் வரும். வேறு எங்கேருந்து வரும்? மூலிகை. அதில் அந்த சாரம் எடுத்தால் அற்புதமான மணக்கிறது, சென்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதான் சொல்கிறாரு திவ்ய கந்தானுலேபனம். எல்லாமே சர்வம் ஆச்சரியமயம், சொல்ல மாடாது வார்த்தைகளினால. அப்படிப்பட்ட ஒரு காட்சி
நான் காமிச்சிட்ருக்கிறாரு. சஞ்சயர் பார்க்குறாரு, விவரித்து சொல்கிறாரு திருதராஷ்டிரர்கிட்ட. அப்புறம் இன்னும் 2 ஸ்லோகங்கள் இருக்கு, இது அப்புறம் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இதோட ஒரே கருத்து சொல்லி நிறுத்துகிறோம். இது எல்லாமே ஒன்று நீங்கள் எடுத்து பார்த்தா ஏதோ கண்ணுக்கு நிறைய, ஓகே, அப்புறம் சரீரத்துக்கு அலங்காரம் இது, அப்புறம் காதுக்கு வேண்டிய அநேக சப்தங்கள், ஆயுதங்கள் எல்லாம் இருக்குன்னு, சங்கம் அதெல்லாம் இருக்கும் இல்லை, அதில் ஊதுறது. ஸோ அநேக விதமான சப்தம் எல்லாமே இங்கே என்னென்ன காணப்படுறதோ, சிலதெல்லாம் பயங்கரமாக இருக்கு, நமக்கு காது ஒத்துக்கலை, அப்படி கூட இருக்கலாம். எப்படி இருந்தால் கூட பாருங்க, இந்த வெரைட்டி 5 புலங்களுக்காக அந்த 5 ஒன்றில் எத்தனை வெரைட்டி, கோட்டானு கோட்டி, அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான். அதெல்லாம் என்னது? பகவானுடைய ஐஸ்வர்யம். அப்படி நினச்சிட்டு அதில் ரொம்ப ஆசைப்பட்டு நானே எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு அதுக்கு அட்டாச் ஒன்றும் ஆகாது. பார்த்து ரசி ஆனந்தி சொல்லு, ஆஹா பகவானன்னு சொல்லு, அவ்வளோதான். அந்த பிரசாதவனை இப்படி கொஞ்சம் எடுத்துக்கணும் மாதிரி அப்படி எடுத்துக்கணும். பிரசாதவனை இவ்வளோ சாப்பிட மாட்டோம் இல்லையா? பிரசாதவனை கொஞ்சம் போதும். அப்போ எல்லாமே பிரசாதம் தான். கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, சரீரத்துக்கு எது இதெல்லாம் கிடைக்கிறது எல்லாம் பிரசாதம். பிரசாதம் வந்து பகவத் பாவத்தோடு இருக்கணும். பகவத் பாவத்தோடு இருக்கும்போது அது மேலே அட்டாச்மெண்ட் வரக்கூடாது. அப்புறம் எது மேலே துவேஷமும் வரக்கூடாது. அப்புறம் என்ன வேணும்? இதுதானே சாதனா. அதுக்கு தான் விஸ்வரூப தர்சனம். அடுத்த நாள் பார்க்குறோம், அடுத்த ஸ்லோகங்கள். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.